ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கிறிஸ்டோபா அகாடமிலேருந்து உங்கள் கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பதிவு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் கிறிஸ்டோபா அகாடமியில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 720 வீடியோஸ் கிட்ட நான் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். பட் அந்த 720 வீடியோஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மோட்டிவேஷன் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கலாம். ஏன்னா எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து என்னை பற்றின ஒரு இதோ அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த 1 மந்த்து இந்த ஒரு மாத கால இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் நான் வந்து நிறையா தெரிஞ்சுருக்கேன். ஸோ அதோட அனுபவத்தை தான் நான் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்கும் போது அவங்களோட மென்டாலிட்டி வந்து நான் ஒரு அளவு கெஸ் பண்ணிவிடுவேன் நான். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னால் இந்த டைமில் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த டைமில் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு இப்படி கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை இவங்க வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு இந்த மாதிரி கொடுத்தா அவங்க கொஞ்சம் அதிலேருந்து வெளியில் வரத்துக்கு பார்ப்பாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா நான் வந்து திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 90% வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன், எப்போயுமே நான் வந்து மோட்டிவேஷன் நான் கொடுப்பேன் நான். பட் இந்த 1 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டூடெண்ட், ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் பார்த்தேன். அந்த 3 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை, அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று, ஓகேவா? ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து வந்தபோது எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுச்சு. ஏன்னா ஒரு இன்சிடெண்ட் நடந்திருந்தாலோ இல்லை 2 இன்சிடெண்ட் நடந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இந்த மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் 3 இன்சிடெண்ட் அதே மாதிரி நடந்ததுனால எனக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு. கண்டிப்பாக அது வந்து எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது வந்து எனக்குள்ளே இல்லாமல் உங்களுக்கும் அதை நான் ஷேர் பண்ணனா, உங்களுக்குள்ள ஒரு இந்த வீடியோ பார்க்குற ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பீங்க. அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸாச்சும் அந்த மனமாற்றம் வராதா அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லியிருப்பீங்க, சார் படிக்க முடியல, படிக்க கஷ்டமாக இருக்குது, புக் எடுத்து வச்சாலே தூக்கம் வருது, சோம்பேறித்தனமாக இருக்குது, டயர்டாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாகவே படிக்க முடியல, கான்சன்ட்ரேஷன் எங்கேயோ மிஸ் ஆகுது, ஸ்ட்ரகிளாக இருக்குது, வீட்டில் பிரச்சனை எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஸ்டோரி சொல்கிறேன், இல்லை நானாக கற்பனை பண்ணி ஒரு சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் நினைக்க வேணாம். ஓகேங்களா? சொன்னால் ஏன்னா அந்த 3 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக தான் பேசியிருக்காங்க. இப்போ அவங்க பர்மிஷன் இல்லாமல் தான் நான் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக அது வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க என்ன மிஸ்டேக்காக எடுத்துக்க மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. ஸோ கால் பண்ணி பேசும்போது அவங்க பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய மெயின் எக்ஸாம் பேட்சில் தான் இருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆட் பண்ணேன், அந்த குரூப்பில் ஆட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின் எக்ஸாம் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண் பார்வை தெரியாது. ஓகேங்களா? ஸோ கண் பார்வை தெரியாது. ஸோ கண் பார்வை அந்த ஒரு குறிப்பிட்ட டிவிஷனுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு குரூப் 2 எக்ஸாமில் மட்டும் எலிஜிபிள் இருக்குது. ஓகேங்களா? எனக்கே வந்து அன்னைக்கு தான் அது தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்ட்டு எனக்கு அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொல்லும்போது தான் தெரியும். நான் அதுக்கப்புறம் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்கும்போது தான், ஓ இப்படியும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். ஓகேங்களா? அதுவும் அந்த ஸ்டூடெண்ட் சொல்லும்போது தான் நான் அந்த இதை எடுத்து நான் பார்த்தேன் நான். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேட்டேன், எப்படி நீங்கள் படிப்பீங்க என்னன்னு கேட்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப்ல இருக்கிற கண்டென்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்களாம். அந்த சாஃப்ட்வேரில் அந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணும்போது அதில் வர்ற டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கம்ப்யூட்டர் வாய்ஸ் வந்து ரீட் பண்ணுமா. அந்த ரீட் பண்ணுறத வச்சு அவங்க ஹெட்ஃபோன் போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து படிப்பாங்களாம். அதே மாதிரி யூடியூப் வீடியோ இருக்குது அப்படின்னா யூடியூப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை அதில் போட்டாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் மூலமாக என்ன பண்ணுவாங்க, அந்த எந்தெந்த வீடியோவில் வருதோ அதில் டீச் பண்ணுறது அப்படியே காதில் கேட்டுட்டு அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்களோ அவங்க வந்து எக்ஸாம் எழுதுவாங்களாமா. ஓகேங்களா? அப்படி எக்ஸாம் எழுதி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்தராக வந்து மெயின் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட கேட்டாங்க. ஸோ கேட்கும்போது நான் வந்து அப்போ வந்து எனக்கு தெரியாது, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் வந்து மெயின் எக்ஸாம் ஜாயின் பண்ணி படிங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஆடியோ டைப்பில் ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது
போர்டில் வச்சு அப்படி நடத்துகிறப்ப எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ எனக்கு ஆடியோ டைப்னால் கொஞ்சம் ஈஸி. அப்போ தான் நான் ஏன் என்னென்னு கேட்கும்போது தான் அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ எப்படி நான் கேட்டேன், எப்படி நீங்கள் மெயின் எக்ஸாமில் எப்படி எழுதுவீங்க, ஸோ இந்த இப்போ ப்ரிலிம்ஸில் எப்படி எழுதுனீங்க, இல்லை எங்களுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஒரு ஆள் வந்து ஒதுக்குவாங்க. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. நாங்கள் அதை படிச்சுட்டு போனால் மட்டும் போதும். நாங்கள் சொல்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க, எழுதிப்பாங்க. நாங்கள் சொல்ல சொல்ல அவங்க எழுதுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ரிட்டன் பண்ணுற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்சனாக தான் வந்து செலக்ட் பண்ணி தான் அவங்க போடுவாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. அப்போ பாருங்களேன், எனக்கு அந்த டைமில் வந்து என்னடா அது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க கஷ்டமாக இருக்குது, சோம்பேறித்தனமாக இருக்குது, இப்படிலாம் சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மத்தியில் இவங்கெல்லாம் எந்த மாதிரியான அவங்க சொன்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, அது இன்னமும் என் மனசில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் வந்து இப்போ மெயின் எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணணும், எனக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப்புனா அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா கைடன்ஸ். சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது படிங்கன்னு சொன்னால் கூட நான் போதும், நான் படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய குரூப்பில் நான் ஆட் பண்ணேன். ஸோ அதில் வந்து அவங்க படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்க என்னென்னா படிக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ரிசர்வேஷன் கோட்டாவில் போகவே கூடாதுங்கிறதுல என்னது ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சார் நான் என்னோடய ரிசர்வேஷன் கோட்டாவில் நான் போகக்கூடாது அப்படின்னு அதில் போயிட்டேன்னா எனக்குள்ளே இருக்கிற திறமை வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே முடங்கி போயிடும். ஓகே, எனக்கு அது வேணாம், நான் ஜென்ரல் கோட்டாவில் போகணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தகுந்தமாக நான் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் சொல்கிறீங்களோ நான் அதெல்லாம் பண்ணுறேங்க சார். நீங்கள் எதாவது பிடிஎஃப் கொடுக்குறாங்களோ ஓகே, நான் சாஃப்ட்வேர் மூலமாக நான் கேட்டுப்பேன். நான் எந்த வீடியோ பார்க்குறது சொல்கிறீங்களா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டுருங்க. அந்த வீடியோவை நான் அப்படியே அந்த சாஃப்ட்வேரில் போட்டு அப்படியே நான் கேட்டுப்பேன். ஸோ அவங்க ஏதாவது ஆடியோ அனுப்பும்போது கூட வந்து பார்த்தோன்னா அந்த சாஃப்ட்வேர் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடியோவை அனுப்புவாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இப்படியும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க, படித்து ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் எக்ஸாமில் அவங்களோட ரிசர்வேஷன் கோட்டாவில் போகணும்னு கூட எதிர்பார்க்கல, நான் ஜென்ரல் கோட்டாவில் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு மத்தியில் தான் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இல்லை எனக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது, எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, என்னை யாராவது எதாவது சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இவங்க நினச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இவங்களாம் வந்து ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்க முடியுமா, இல்லை எழுதி தான் ஒரு எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்க முடியுமா? ஸோ இது ஒன் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து உண்மையிலுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நான் ரொம்ப வந்து இப்போ நானுன்னு கூட கிடையாது, நான் என் ஒய்ஃபு விஜய் சார் கார்த்திக் சார் ரொம்ப ஃபீல் பண்ணுறது மீன்ஸ் அவங்க நினச்சி நம்ம பரிதாபம் தான் பட முடியுமே தவிர, ஆனால் அவங்க வந்து அதை பெருசாகவே எடுத்துக்கல. ஏன்னா அவங்களுக்குள்ள சார் இது வரைக்கும் இதுவே எங்களுக்கு போதுமானதான், இந்த ஃபெசிலிட்டி எங்களுக்கு இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் போட்டு அது மூலமாக நாங்கள் கேட்குற ஃபெசிலிட்டி இருக்குது, அது மூலமாகவே நாங்கள் பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கும்போது தான். அப்போ என்ன அவங்க எந்த ஒரு இதுவுமே நமக்கு இப்படி ஒரு இந்த மாதிரி நமக்கு ஒரு இது இருக்குது, குறை இருக்குது அப்படின்னு குறைன்னு கூட நம்ம சொல்லக்கூடாது, தப்பாக சொல்லக்கூடாது. ஸோ அவங்க வந்து அது ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், என்னை பொறுத்த வரைக்குங்க, நான் அந்த டைம் வந்து என்ன தெரியுமா உணர்ந்தேன், ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு கெப்பாசிட்டினா, உங்களுக்கு உடல்நலம் கரெக்டாக இருந்து ஓகேவா, நீங்கள் படிக்க தயாராக இருக்கீங்களா, அதுவே போதும். அதுதான் வந்து 100% நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. உடல்நலம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நீங்கள் 100% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசியில் படிக்கிறதுக்கான பாஸ் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே போதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து பார்க்குறீங்க, வாயை திறந்து பேசுகிறீங்க, ஒரு யூடியூப் சேனல் பார்க்க முடியுது, ஒரு புக் எடுத்து படிக்க முடியுது, ரீட் பண்ண முடியுது, எழுத முடியுது. இந்த ஃபெசிலிட்டியே உங்களுக்கு இருக்கும்போது இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? படிக்க முடியல, இதை ஸ்ட்ரகிள் ஆகுது, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, அந்த வார்த்தையில் நம்ம வந்து சொல்லவே கூடாது இனிமேல். என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நம்ம சொல்லவே தகுதி இல்லாதவங்க நான் சொல்லுவேன் நான். ஓகேங்களா. அப்போ நம்ம எந்த அளவுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வருது நான் பார்த்தோன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, சார் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நான் எங்கள் நான் வந்து பார்த்தோன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அப்போ நிறைய லைவ் வீடியோ வந்து நான் ஜிகேக்கு போட்டிருந்தேன். அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் தமிழ் மட்டும்தான் படிச்சிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறது செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா. இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டால் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நான் வந்து சல்யூட் பண்ணிப்பேன் நான். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர போகிறாங்களா எனக்கு தெரியல இந்த வீடியோ மூலமாக, பட் எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து அதாவது ஜிகே வந்து படிக்கல. ஓகே. ஸோ தமிழ் மட்டும் தான் படிச்சிருந்தாங்களாம். அப்போ வந்து நான் லைவ் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த லைவ் வீடியோ மூலமாக வந்து என்ன பண்ணாங்க, அவங்க ஹெட்ஃபோன் போட்டு தான் ஃபுல்லாகவே கேட்டாங்களாம். அதை வச்சு ஜிகேல எழுதி என்ன பண்ணிட்டாங்க, ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து எப்படி படிக்கணும், ஏது படிக்கணும் அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியல. ஓகேவா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமாக அப்போ தான் வந்து டிஎன்பிசி எழுதுறாங்களாம். ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணி சும்மா எழுதிட்டு வந்தாங்களாம். செகண்ட் டைம் தமிழ் மட்டும் தான் படித்தாங்களாம். ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 10 நாள் இருக்கிறப்ப என்னோடய லைவ் வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருக்காங்க. அதில் வந்து ஜிகே வந்து 1 மார்க் மாதிரி நான் வந்து ரீட் அவுட் பண்ணியிருப்பேன். அதை
கேட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதை வச்சு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? சார் இதெல்லாம் சாத்தியமாங்க சார், கண்டிப்பாக அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு ஃபீட்பேக் எனக்கு வந்து ஆடியோ கொடுக்கும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான். ஓகேங்களா? நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நான் கூட வந்து கார்த்திக் சார்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கூட சொன்னேன் நான், இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு அப்படிங்கும்போது. ஏன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட ரிசர்வேஷன் கோட்டா இருந்திருக்கும், அதில் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எப்படி சரி அவங்க என்ன ப்ராப்ளம்னா, அவங்களுக்கு வந்து கண் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் ப்ராப்ளம் வந்துருக்கான். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்களுக்கு இருக்காது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி இருக்கும், பாதி இருக்காதாம்மா. அவங்க என்ன பண்ணுவாங்க, பூத கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெருசாக கண்ணாடி இருக்கும், அதை வந்து கண்ணுக்கிட்ட வச்சு புக்கை வந்து இப்படி வச்சு பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த லெட்டரு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமாம்மா. இந்த நார்மலாக புக்கை பார்க்குறப்ப அவங்களுக்கு எழுத்தே தெரியாதான். அவங்க அந்த பூத கண்ணாடி வாங்கி வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்களாம். ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமா. அதே மாதிரி யூடியூப் வீடியோ தான், அது பிரச்சனையே கிடையாதான், அது ஆடியோவில் கேட்டுப்பாங்களாம். ஆனால் ஒரு சில மேக்ஸ் டாப்பிக்லாம் மேக்ஸ் நடத்துகிறப்ப அவங்க வந்து பூத கண்ணாடி வச்சு தான் வந்து அதை பார்த்து தான் தெரிஞ்சுப்பாங்களாம். ஸோ எல்லாம் வந்து மேக்ஸ் வந்து கேட்குறதோட அது மற்றதெல்லாம் வந்து கேட்டாலே போதுமா. பட் ஆனால் புக்கில் படிக்கும் போதோ இல்லை பிடிஎஃபில் படிக்கும் போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை மேக்ஸ் வந்து பார்க்கணும் அப்படிங்கும் போதெல்லாம் வந்து அந்த பூத கண்ணாடி வச்சு தான் படிப்பாங்களாம். ஸோ கூட நான் கேட்டேன் நான், எப்படி உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கா, அதை படிக்கிறதுக்கு ஏதாவது சிரமமாக இருக்கா, இல்லை அது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்துச்சு, அது அப்புறம் எங்களுக்கு போக போக அது பழகிடுச்சு. ஏன்னா அது என்ன எனி டைம் வந்து கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டே நாங்கள் படிக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் அது போக போக எங்களுக்கு நார்மல் ஆகிடுச்சு. அது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா இது, இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம பார்த்தோம், இது இப்படியும் படிக்கிறாங்க அட் ஏ டைமில். ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இன்சிடெண்ட்லாம் ஒரே மாதத்தில், அதாவது ஒரே மாதம்னா இப்போ நம்ம பிலிம்ஸ் முடிஞ்சு பார்த்திங்களா, அப்போலேருந்து நேற்று வரைக்கும் நடந்த இன்சிடெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக நான் அப்பப்போ நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ ஏன் நான் சடனாக ஷேர் பண்ணேன்னா, நேற்று ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்ல வருது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாடத்தை பெருசாக வந்து எனக்கு கற்பிக்குது அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு, என்னை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் போடுறேன். ஸோ இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களான்னு தெரியல, அவங்க லேடிஸ் தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்டர்வியூ எக்ஸாமில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் தான், அவங்க லேடிஸ் தான். ஸோ அவங்க வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு 2 ஆடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த 2 ஆடியோ அனுப்பும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. சார் இந்த மாதிரி படிக்க முடியல, ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கும்போது பேக் பெயின் வரும் அவங்களுக்கு. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வந்து வந்துடும், ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியாது. அவங்க பேச பேச டக்குன்னு சடனாக என்ன பண்ணிட்டாங்க, அழுதுட்டு சார் இந்த மாதிரி என்னால் ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியல. அவங்களுக்கு வந்து படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு பயங்கரமாக ஆசை இருக்குது அவங்களுக்கு. ஆனால் ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியல. ஒரு டாபிக் படிக்கிறப்ப ரொம்ப நேரம் ஆகுது, எனக்கு அதுவே நினச்சி பயமாகவே இருக்குது, எனக்கு அழுகையாக வருது சார் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லும்போது எனக்கு உட்காந்து நான் மனசு நினைக்கிது படிக்கணுன்ட்டு, ஆனால் நம்ம உடம்பு வந்து எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது சார், அவங்க படுத்துட்டும் படிக்க முடியாது அப்படிங்கும்போது சொல்லும்போது ரொம்ப வந்து எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. எனக்கு அதில் அவங்களுக்கு வந்து நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் கொடுத்துருக்கேன், மைண்டு சேஞ்ச் பண்ணி படிக்க வச்சுருக்கேன். பட் இவங்களுக்கு நான் எந்த விதத்தில் நான் ஆறுதல் கொடுக்க முடியும்னு எனக்கு உண்மையிலுமே எனக்கு தெரியல. உண்மையிலுமே ரொம்ப வந்து அந்த இடத்துல நான் கஷ்டப்பட்டேன். என்னென்ன ரிட்டன் வந்து என்ன ஆடியோ அனுப்பணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமலே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் கால் பண்ண சொல்லி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்லி பேசினே தவிர, ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக அந்த ஆறுதல் என்னால் சொல்லவே முடியல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வந்து இது பண்ணி படித்தா மட்டும்தான். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவங்க சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா அது, நாம்பலாம் வந்து நல்லா தான் இருக்கோம், நம்ம என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் நினச்சிட்டு இருப்பேன் நான், டே கிருஷ்ணா நீ வந்து ரொம்ப வேலை செய்கிறடா அப்படிங்கிற மாதிரி நானே என்ன நினச்சிப்பேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ தெரியுது நான் செஞ்சதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு 5% கூட நான் ஒரு நாளைக்கு வேலை செய்யலாம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் செய்கிற வேலையெல்லாம் ஒரு 5% கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்களே தூங்குறீங்களா இல்லையா, நீங்கள் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தோன்னா நான் என்னடா வேலை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நேற்றுலேருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. உண்மையிலுமே சொல்கிறேன். அது வந்து நீங்கள் கதையாக எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் எனக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக என்னை சின்சியராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இதை கதையாக சொல்கிறனால, ஏன்னா இந்த மாதிரி ப்ளேம் பண்ணி வந்து ஒரு கதையை நான் வந்து ஃப்ரேம் பண்ணி நான் சொல்ல மாட்டேன். ஸோ அப்படிப்பட்டவன் நான் கிடையாது. கண்டிப்பாக எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும் போது என்னை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை வந்து சின்சியராக உண்மை அப்படின்னு
அப்படின்னு நம்புகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நான் வந்து எப்போல்லாம் வந்து எனக்கு ஏதாவது சோம்பேறித்தனமாக இருக்குது, இல்லை நான் வந்து கொஞ்சம் சலுப்பாக படுறேனோ அப்போல்லாம் கண்டிப்பாக இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க. அந்த டைம் கண்டிப்பாக மறுபடியும் அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து எந்த கிறிஸ்டோப் அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்னை இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட இந்த முடிவு இது. கண்டிப்பாக என்னோடய எஃபர்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இனிமேல் டபுள் மடங்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அது நாளையிலேருந்தே நான் கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஏன்னா எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்திருக்கு. நான் கஷ்டப்படுறதுலாம் பெரிய கஷ்டமே கிடையாது. எனக்கு எந்த டைமில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எந்த டைம் எனக்கு ஃப்ரீ இருக்கோ, கண்டிப்பாக என்னோடய ஒர்க்கை நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு நான் செய்வேன் அப்படிங்கிறதுல உத்தரவாதம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து எனக்கு ரெஸ்ட் எடுக்க தோணும். ஓகேங்களா? ஸோ மார்னிங்லேருந்து நம்ம இந்த லேப்டாப்பு, பிடிஎஃப் இந்த ஃபுல்லாகவே வந்து அதிலே கண்ணிலே பண்ணிகிட்ருக்கோமா, அப்புறம் டைப் பண்ணுறது எல்லாமே ஒர்க் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி தோணும். ஓகேங்களா? ஆனால் அந்த டயர்டுக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆகும்போது அந்த 1/2 மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா நான் வந்து ஃபுல்லாகவே ஒரு நாள் இருக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் கண்டிப்பாக. ஆனால் அதில் நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கூட எக்ஸ்ட்ரா வந்து நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, எனக்கான ரெஸ்ட் டைம் போக நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது நான் வந்து எடுத்துக்கிட்ட நான் ஒரு முடிவு. ஸோ நீங்களும் சரி, உங்களுக்கு எப்போல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது சார், படிக்க முடியல, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, என்னால் வந்து முழுசாக வந்து இது படிக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தாண்டி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் இருக்கட்டுங்க. யாருக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குது. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. எல்லாரோட பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி தான் எல்லாருமே வர்றாங்க. யாருமே வந்து ஈஸியாக வந்து டிஎன்பிசி படிக்கல. நம்ம பார்க்கும்போது தான் தெரியும், அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு கதை வந்து ஓடிட்டுருக்கும், எல்லாருக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அது வந்து அவங்கள வந்து சொல்லிக்கவும் முடியாது. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை தாண்டி இந்த வருஷம் நீங்கள் படித்தே ஆகணும், பாஸ் பண்ணியே ஆகணும். அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ இந்த 2019 கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் படுற கஷ்டமே இல்லை அப்படிங்க மட்டும் நினச்சிங்க. ஓகேங்களா? நம்ம இன்னும் முழுசாகவே கஷ்டப்பட ஆரம்பிக்கல. இனிமேல் தான் கஷ்டப்பட ஆரம்பிக்க போகிறீங்க. இனிமேல் தான் உங்களோட எஃபர்ட் கொடுக்க போகிறீங்க. இனிமேல் தான் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக அதோட சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லாத்துக்குமே வரும். அந்த டேர்னிங் பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2019 வரக்கூடிய இந்த எக்ஸாம் மட்டும்தான். ஓகேவா? இந்த டேர்னிங் பாயிண்ட் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரப்போகிற நீங்கள் செகண்ட் ஆஃப் லைஃப் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லை சார் எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 35 பரவாயில்ல, அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்களாச்சும் நல்லாயிருக்கும், அதுக்காகவாச்சும் நீங்கள் எஃபர்ட் போடுங்க. இல்லையா உங்கள் கனவு நிறைவேறிச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த சந்தோஷமே போதுங்க. நீங்கள் வந்து இதில் போய் வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு கோட்டை கட்டி மாளிகையில் இருக்கணும் அப்படிலாம் உங்களுக்கு ஆசை கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு ஆசை, அந்த சின்ன ஆசை, நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கேன்ல, ஏன் அந்த வேலை எனக்கு கிடைக்காம போகுது, நான் வாங்கி காட்டுவேன், நான் யாருன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன், எனக்குள்ளே ஒரு ஐடென்டிட்டி நான் உருவாக்குவேன், எனக்குள்ளே ஒரு அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்தை நான் வெளியில் காட்டணும். அதுக்காக தான் எல்லாருமே கஷ்டப்படுறீங்க. எல்லாருமே வேலைக்கு போகணுன்னா ப்ரைவேட் கம்பெனியில் போய்ட்டு அதே சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இங்கே கஷ்டப்பட போகிறது கவர்மெண்ட் ஜாப்லேயே உட்காந்து கஷ்டம் தான் பட போகிறீங்க. ஆனால் எனக்குள்ளே அந்த திறமை இருக்குது அப்படிங்கிறத அந்த சமூகத்துக்கு நான் காட்டியே ஆகணும். கண்டிப்பாக என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை எதாவது சொன்னவங்க, நீ வேஸ்ட்டு, நீ பண்ண மாட்ட, நீ எப்படி பாஸ் பண்ணுவ, காசு கொடுத்து தானே போவாங்க, எல்லாருக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும்னா அந்த சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, கனா படத்தில் சொன்ன மாதிரி, சொல்கிறத விட செஞ்சு காட்டினா மட்டும்தான் இந்த உலகம் நம்பும். சொல்லும் போது நம்பாது. ஈவன் நம்ம அப்பா அம்மா கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க 4 பேர் அந்த மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து நம்மள நம்ப மாட்டாங்க கிடையாது, சுற்றி இருக்கிற 4 பேர் அவங்கள அந்த மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. ஐயோ உங்கள் பையன் எப்படி படிக்கிறான், வேஸ்ட் பண்ணிடுறான், லைஃப் வேஸ்ட் ஆகிடும் போது அவங்க நம்மளை நினச்சி ஒரி பண்ணிவிட்டு ஐயோ நீ படிக்காதடா, நீ வேறு எதுக்கு போடா, எல்லாம் காசு கொடுத்தா போகிறாங்க, அவங்களுக்கு வந்து தெரியாது. அப்போ அவங்கள நம்ம புரிய வைக்கணும்னா நம்ம வார்த்தையால் புரிய வைக்கக்கூடாது, செயலால் தான் புரிய வைக்கணும். அந்த செயல் நீங்கள் வாங்கக்கூடிய ஜாப் தான். அந்த ஜாப் வாங்கிட்டு அவங்க நின்று காட்டுங்க, நீங்கள் யாருன்னு ப்ரூஃப் பண்ணுங்கள். உங்களை பார்த்து 4 பேர் வந்து படிக்க வைப்பாங்க. பாரு அந்த பையன் சொன்னால் படித்தான், பாஸ் பண்ணான், நீ அதே மாதிரி படி, பாஸ் பண்ணு. இல்லையா அக்கா அம்மா அந்த அண்ணன் வந்து படித்து பாஸ் பண்ணாங்க, நானும் அதே மாதிரி படித்து பாஸ் பண்ணுவேன். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக படிக்கிறேன், 2 வருஷமாக படிக்கிறேன், 10 வருஷம் படிக்கிறேன், எத்தனை வருஷம்னா படிச்சுங்க. யார் பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மைண்டு ரிலாக்ஸாக வச்சுட்டு யாரெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களோ, ஸ்ட்ரகிளை தாண்டி படிக்கிறீங்களோ, கண்டிப்பாக அவங்க கையில் ஒரு போஸ்டிங் இருக்குது. அது நீங்கள் புதுசாக படித்தாலும் சரி, இல்லை 10 வருஷமாக படித்தாலும் சரி, இல்லை நான் டிஎன்பிசி இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன், இனிமேல் தான் சப்ஜெக்டே தொட போகிறேன் அப்படின்னாலும் சரி, நீ கரெக்டாக வரக்கூடிய இந்த 6 மாதம் பர்ஃபெக்டாக படி, கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு ஜாப் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஹை மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்கள் குறிக்கோளாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அதுக்கான எஃபர்ட் போடுற
டைம் வந்து அதிகம். அப்போ கண்டிப்பாக அதுக்கான முயற்சி பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கான போஸ்டிங் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போவும் சொல்கிறேன், 2019 உங்கள் லைஃபோட மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் இது வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தம் கொடுக்க போகிறது இப்போ வரக்கூடிய இந்த 6 மாதம் மட்டும்தான். ஓகேங்களா? நான் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்வேன். நீங்கள் 6வதுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டது ஃபுல்லாகவே இந்த 6 மாதம் தான். இந்த 6 மாதம் கடைசி நீங்கள் டேர்னிங் வந்துட்டீங்க. 99.4 அந்த பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இன்னும் 0.6 தான், அதாவது 6 மாதம் தான் நீங்கள் என்ன இருக்குது உங்களுக்கு. உங்கள் டார்கெட் 6 மாதம் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கோல் ரீச் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அந்த 6 மாதம் முழுசாக எஃபோர்ட் கொடுங்க. ஏன்னா நான் சொல்லியிருப்பேன், டிஎன்பிசிங்கிறது ஒரு மாரத்தான் மாதிரி. சும்மா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் மாரத்தான் ஓடிட்டீங்க. ஆனால் ஓடக்கூடிய அந்த கடைசி ரவுண்டு மட்டும் சூதனமாக இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், போஸ்டிங் அடிச்சிடலாம். அந்த 6 மாதம் அந்த கடைசி ரவுண்டு மட்டும் தான் இப்போ இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ மாரத்தானில் கடைசி ரவுண்டில் இருக்கீங்க. அப்போ மட்டும் மைண்டை வந்து விட்டுறாதீங்க, மனசை விட்டுறாதீங்க, கான்ஃபிடென்ட்டை விட்டுறாதீங்க, யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் கோல் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 2019 நமக்கான வருஷம். 2020 நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்காக நம்ம சேவை பண்ண போகிறோம். அந்த மைண்டோடவே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சேவை வந்து மக்களுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். இது கிறிஸ்டோபாடன்னு உங்கள் இஷ்டம். தேங்க்யூ.